ஹாய் நண்பர்களே, இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸு. நம்ம இன்றைக்கி வந்து வியர் பண்ண போகிற ட்ரெஸ். இது வந்து ஃபுல் வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரியா? இது வந்து ப்ளவுஸு. பார்த்திங்களா? ப்ளவுஸுக்கு வந்து பின்னால் வந்து நல்ல அழகான பேர்ல் தொங்க விடுறதுக்கு. சரியா? அப்புறம் வந்து மேட்சாக வந்து அப்புறம் வந்து ஸ்கர்ட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். சரியா? என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே காட்டிட்டேன். அப்பாவுடைய ட்ரெஸ் காட்டட்டுமா? இப்படி ராயலாக இருக்குதா? இதுதான் வந்து அப்பாவுடைய ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பாவுடைய ஷர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபீஸ். 850 ரூபீஸ் அவங்களுடைய ஷர்ட்டு. எப்படி பார்த்தீங்களா? ரொம்ப ராயலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, நான் வியர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம். இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம், மேலே வந்து மாடியில் பெரிய பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருந்துமே 2 பெட்ரூம்லேயும் கபோர்டில் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு காணல நண்பர்களே. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக கொண்டு வந்த ட்ரெஸ்ஸஸ், புதுசு அவ்வளவும். மற்றபடி நம்ம கபோர்டில் ஆல்ரெடி உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹோல் சாரியுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரித்து காட்ட போகிறேன். சரியா? இப்போ தான் வந்து நல்லா அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த டிசைன்ஸு எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். சரியா? பிறகு சும்மா ரதியமாக காட்டிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் சாரீ வந்து நான் வந்து என்ன பண்ணி காமிக்கேன், இது பண்ணி காமிக்கேன். சரியா? பார்த்தீங்களா? ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. பியூர் ஒயிட் இல்லாமல் ஆஃப் ஒயிட்டில் நல்லா ரோசஸ் மாதிரி வச்சுருக்கு பார்த்துக்கோங்க. அதில் நல்ல பொடி ஸ்டோன். இப்போ வந்து நிறைய வந்து ஸ்டோன் வச்ச சாரீஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சீக்வன்ஸு ப்ளஸ் வந்து கீழே விழுற மாதிரி உள்ள ஸ்டோன். தென் பின்னாடி நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வேறு கலரில் வந்து இங்கே என்ன இருக்குன்னா அட்டாச்சாக ஒரு துணி வந்து கிளாத் இருக்கும். அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து குவாலிட்டி கம்மியானது அப்படின்ட்டு அலசும் போதே விழுந்துடும். சரியா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்குலாம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் காஸ்ட்லின்னு பெருமைக்காக சொல்லலை, இந்த மாதிரியா எடுக்கிறது வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சொல்ல வரேன். சரியா? 4, 5 நம்ம அதை நிறைய எடுக்கிறதுக்கு இது பண்ணலாம். இந்த கிளாத் எல்லாமே செம்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாமே நான் கட் பண்ணி விடணும். இந்த ஒர்க்கு போட்டது எல்லாமே நூல் த்ரெட்டு கட் பண்ணாமல் இருக்குது, கட் பண்ணி விடணும் இது எல்லாமே. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் இது எடுக்கணுன்னே நினைக்கல நண்பர்களே. இன்றைக்கி வந்து நான் பட்டு சாரி தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவள் இந்த கலரில் தான் சுடிதார் எடுத்துருந்தா. அவங்க அப்பாவுக்கும் போய் சேமாக வந்து சட்டை எடுத்துருந்தா. பார்த்தீங்களா? சட்டை வந்து காமிக்கட்டுமா? சரியா? இந்த பாருங்க, இதுதான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எடுத்துருக்கிற ஷர்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ ஸோ சாரியை பார்த்தீங்களா, இதே கலரில் தான் சுடிதார். அப்போ நீங்கள் மட்டும் என்ன எனக்கு தெரியாமல் எப்படி? ஸோ நானும் வந்து மேட்சாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இது வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இது ஃபுல்லாக வந்து இப்படி மேலே வருது பார்த்துக்கோங்க நம்மளுக்கு. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பூரா ப்ரில்லுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே வந்து பாடி ஃபுல்லாக வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயிட் பிளாக் அது எல்லாமே வந்து ரொம்ப ராயல் அண்ட் கிளாஸியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பார்த்துக்கோங்க. கலர்ஸை விட இது வந்து ரொம்ப பியூராக ரொம்ப ஒரு நல்ல அது என்னது நம்மளுக்கே ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரியா? ஓகேவா? இதோட ரேட் என்ன அப்படின்னா 5000க்கு வந்து ஒரு 5 ரூபா தான் குறை. சரியா? இது வந்து 5000 இந்த சாரீ. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்டோன் இருக்கிறதுனால இதில் வந்து ரொம்ப தகன்லாம் அவங்க வந்து ஸ்டோன் கொடுக்கல. சரியா? கைக்கு மட்டும் இந்த மாதிரி கைக்கு மட்டும் லைட்டாக மைல்டாக வந்து சின்ன கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே வந்து இந்த கல் ஒரு லைன் வருது இல்லையா, அந்த லைன் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பேக்கில் முதுகுக்கு வந்து இந்த ரோஸ் இந்த பேட்டர்ன் வந்து வர்ற மாதிரி இருக்குது. நைட்டு பாருங்க நாங்கள் தக்க கொடுத்துட்டு இது வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி ஜிகுன்னுலாம் இருக்காது, நல்லா மைல்டாக க்யூட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா ஒயிட் பேர்லில் வந்து அந்த இதில் வந்து பின்னால் தொங்குற மாதிரி ட்ரெஸ் தொங்குற மாதிரி இதில் தொங்கலையா அது வந்து வச்சு தச்சிருக்கு. ஓகேவா? எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? முத்தரதம் எனக்குத்தான்
இந்த மனம் ஏங்குது. மாமரத்தின் பூ எடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். ஓ மாமரத்தின் பூ எடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்தின் நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. ஓகே, ஃபுல் வீவ் ஆஃப் த சாரி. அது தாழ்த்தி வைக்கணுமோ சத்தி வைக்கிறதுனால தெரியல. ஸோ தாழ்த்தி வச்சு காட்டுறேன். ஒரு தேவதை வந்து விட்டார் உன்னை தேடி. இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம அங்கெல்லாம் வந்து உள்ள வந்து இது பண்ணி விடணும். சரியா? வண்ண மாலைகள் சூழ I loved it. I love this saree. பூக்கும் செடியை எல்லாம் சிரிக்கும் பூவை எல்லாம். எப்படி இருக்கு? இந்த வருஷம் எங்க கோயில்ல வேற இந்த கலர்ல தான் அடிச்சிருக்காங்க. கோல்டன் அண்ட் ஹாஃப் ஒயிட்ல தான் வந்து அடிச்சிருக்காங்க. என்னது? பெயிண்ட். பூக்கும் செடியை எல்லாம் சிரிக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? அப்படி மைல்டா, அப்படியே வந்து ஒரு மைல்டா ஒரு ராயல் லுக்கில் இருக்குது நண்பர்களே. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கேமரா வந்து நண்பர்களே, இப்போ வந்து நம்ம மேட்சாக இந்த கோல்டன் கிளிப்பு, இந்த கோல்டன் கிளிப் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கோல்டன் அண்டு ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த கிளிப் வாங்கியிருக்கோம். ஸோ மேலே இது பண்ணிவிட்டு கீழே வந்து இதை பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நாம் வந்து நம்மளுடைய பிடிச்ச ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு நம்மளுடைய லுக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்னுடைய சிம்பிள் மேக்கப்புக்கான ஒரு சிம்பிள் இது. சரியா? இது மட்டும்தான் போடுவேன். ஸோ லைட்டாக வந்து இங்கே டச்சப். ஓகேவா? இங்கே லைட்டாக டச்சப். ஓகே, மைல்டாக போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே மைனர் மாப்பிள்ள கிளம்பிடுச்சு. நல்லா காட்டுங்க தெரியுமா? ஏய், கேம்புக்குள்ள வாடா. ஓகேவா? போஸ் கொடு. இங்கே கட், அங்கே கட். சூப்பர், நைஸ். சரி, கீழே போய் பூ மட்டும் எடுத்துவாங்க. பூவும் சீப்பு எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் நன்றிலே எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. நம்ம எடுத்து வச்சு சீப்பை காமிச்சோம். கீழே ஒரு சீப்பு எடுத்துருவாங்க. என்ன பாக்கெட்டே இல்லாமல் இருக்கு. நன்றிகளே சட்டையில் பாக்கெட் இல்லை. சரி, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு ஓடியாங்க. வரட்டும், சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் கீழே வந்து லைட்டாக அவ்வளோதான். இதோட நம்மளுடைய இது மட்டும்தான் நண்பர்களே நான் எப்போவுமே வந்து போடுறது. ஜபம் ஆரம்பித்து விட்டது. ஜபம் ஆரம்பிச்சிட்டுன்னா அதுக்கடுத்து வந்து எல்லோரும் கொடியேற்றுறதுக்காக நம்மளுடைய கோயில் கொடிமரத்தை நோக்கி சென்று விடுவார்கள். கோயில் கொடிமரம் நம்ம அம்மா வீட்டுக்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மா இருக்காங்களே, செம்லியாப்பட்டி, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்குது. எப்போ பூவை எடுத்துகிட்டு வந்துரு. பூவு சீப்பு சீக்கிரம். ஓகேவா? இதான் நம்மளுடைய மேக்கப். அவ்வளோதான். இனிமே வந்து பவுடர் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து நான் பான்ஸ் பவுடர் தான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ பான்ஸ் பவுடர் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஏய், டோன்ட் கெட் சவுண்ட் யா. எவ்வளோ முடி இருந்தது தெரியுமா நண்பர்களே? நம்ம இந்த குழந்தைங்கள்லாம்
இது பண்ணுற கன்சீவ் ஆகுறதுலேருந்து சில பேருக்கு வந்து நிறைய முடி வளரும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் செகண்ட் பேபியிலேருந்து அப்புறம் இந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அப்படியே சுத்தமாக வந்து போயிட்டு பார்த்துக்கோங்க நண்பர்களே முடியலாம். சரியா எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ நிறைய பேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ரொம்ப வந்து ஒல்லி ஆயிடும். இதாவது கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இப்படியாவது நம்ம போடலாம். ஸோ அதனால் நான் பண்ணலப்பா. எப்பா கிளிப்பை போட்டு தலை இழுத்தாச்சு. ஃபேஸஸ் இண்டெக்ஸ் அண்ட் தி மைண்ட். ஃபேஸஸ் இண்டெக்ஸ் இன் தி மைண்ட். ஓகே 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 சேச்சி மாதிரி கிளம்பியாச்சு. சேச்சி ரதி சேச்சி. அப்படியே விரிச்சு போட்டோம்னா அழகாத்தான் இருக்கும். நம்ம எப்பவும் போல நம்ம மாட்டியாச்சு. ஓகே தென் மல்லிப்பூ மல்லிப்பூ மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் சொல்லு. மாலையிடும் மன்னவன்ல மாலையிட்ட மன்னவன் அப்படிதானே நம்மளுக்கு. மாலையிட்ட மன்னவன் யார் சொல்லு சொல்லு. நண்பர்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கீழே இருக்கு சிஸ்டர். பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. அவள் நான் வந்து பூ வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். நான் சொல்லிவிட்டேன் வை என்று, அவள் வைக்க மாட்டேன் என்று விட்டாள். நரி நம்ம வைப்போம். நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்னா பெண்கள் அப்படி என்றாலே பொட்டும் பூவும் அப்படிதானே நண்பர்களே. அப்படிதானே பிள்ளைகளை. யாருக்கெல்லாம் வந்து பூ வைக்க ரொம்ப பிடிக்கும், யாருக்கா பிடிக்காது. இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னா சரின்னு போட மாட்டேங்கிங்க, சரியா ரைட்டுன்னு விட்டுக்கலாம். ஆனால் ஒரு சுடிதார்லாம் போட்டால் போடணும் இல்லையா. சுடிதார் சேரீலாம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பூ வைக்கணும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, பூ வச்சோடனேயே அப்படியே ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கிறது. இருக்கா அழகூரில் பூத்தவளே. ஒரே இந்த அழகூரில் பூத்தவளே தான் வருது. சரியா. அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறுபெயர் கண்ணா, தமிழுக்கு மறுபெயர் அமுதா, தங்கம் தருகிற அவள் தங்க சிமிழா. அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறுபெயர் கண்ணா. ரதி ரதி என்றாலே அழகு, அழகு என்றாலே ரதி அம்மா. செல்ஃப் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே நண்பர்களே, எவ்வளோ அழுதுட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஓகே சரி, உங்கள் எல்லாருக்காகவே நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஜுவல்லரிஸ் போட்டுக்கலாம். சரியா. சிம்பிளாக எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க நண்பர்களே. சிம்பிளாக வந்து க்யூட்டாக நம்மளுடைய இந்த நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய அந்த டாலர் செயின். சரியா. பூக்கா பூக்கா ஊக்கு இல்லையே வரேன். ஊக்குதான் ஊத்துருப்பேன். வெளியே ஊக்கு இருக்கு வேணுமா? வெளியாக்கா. ஓகே ஃபைன், நான் கிளம்பிட்டேன்ப்பா. போய் மாதம் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து வெடி போட்டு கொட்டையாச்சு கொடியேற்றுறதுக்கு ரெடி ஆகி
நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்சாக கிளம்பியாச்சு சரியா. எங்கள் வீட்டுக்கார ஃபர்ஸ்ட்டாக கிளம்பி மாதம் அட்டன் பண்ணும்போதே வெளியே போய் இருந்து மாதம் பார்த்துட்டு வந்தாச்சு. இது வந்து புனித மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழா சரியா. பூமிக்கு ஆண்டுடைய கருத்தை கொண்டுட்டு வர்ற ஒரே தூதர் அவர்தான். அப்படியா. அதே மாதிரி யார் தவறு பண்ணாலும் தராசு தட்டில் கரெக்டாக நியாயம் தீர்க்கக்கூடியவர் சரியா. ஸோ அதனால் நம்ம மனுஷங்களுக்கு பயப்படாட்டாலும் நம்மளுடைய மனசாட்சி அப்படிங்கிறது தான் கடவுள். அதுக்காக கடவுள் வந்து நேரில் வந்து நம்மளுக்கு பனிஷ் பண்ணுவார் அப்படி இப்படின்லாம் இல்லை. மன்னிக்கக்கூடிய தேவன் தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து மரியாளுக்கு மங்களவார்த்தை சொன்னது அப்படி தூதர் தான். மரியாளுக்கு மங்களவார்த்தை சொன்னது, இவருக்கு வந்து மங்களவார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். மங்களவார்த்தை ஜபம் சொல்லுங்க. அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. கர்த்தர் உம்முடனே, அதாவது அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அப்படின்னா அருள் நிறைந்தவா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த ஒரு பெண்ணு தான் நடத்தணும். அதை அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. என்னமா அதனால நம்ம பூமியிலுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம் வந்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு மங்களவார்த்தை சொன்னதே அவர் தான். கடவுளுடைய நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பாலமாக இருப்பார். நமக்கு வர வேண்டிய எல்லா வித ஆசீர்வாதங்களையும் நம்ம தடை பண்ணக்கூடிய சத்துருவை உடைச்சி அவர் தான் நமக்கு கொண்டு வந்து தருவார். நாங்கள் ஒரு நாள் மாடியில் படுத்துகிற கட்சியில் ஒரு ரெக்கம் மாதிரி ஒரு உருவம் போச்சு. ஆனால் அதை நாங்கள் மெக்கிலையாக தான் ரவுண்ட் அடிக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அந்த டைமில் சரியா. இந்த ஊர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். நம்பிக்கை தானே. என்ன கேமரா யார் மூஞ்சி காட்டினாலும் சும்மா சும்மா போகுது. ட்ரோன் அப்படி இப்படி எல்லாம் திரும்புவோம். இன்னொன்று வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி பெண்கள்னாலே அப்படி தானேப்பா, அதனாலப்பா சரிப்பா. சரி ஓகேவா, வெளியே போகலாமா? எல்லோரும் கொடிமரத்தை நோக்கி வராங்களான்னு பார்க்க போகலாமா? இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, க்யூட்டாக இருக்கா? க்யூட்டாக இருக்கா. சரி நான் க்யூட்டாக இருக்கேனா? இருக்கேனா? என்ன இருக்கேன் என்ன செய்ய சரி சரி ஓகே. அப்படி ஜம்முன்னு சூப்பராக கிளம்பி நம்மளுடைய சோஃபாவில் வந்து உட்காந்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ப்புக்கு வந்த ஒரு வசனம் போடு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாருக்குமே வந்து இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து எல்லோரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ரதியமாக சூப்பராக கிளம்பிட்டேன்னா இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்துக்கோங்க ரதியமாக எப்படி இருக்கேன். ஒரு ஒயிட் கலர் அப்படின்னா ஒரு சமாதானம், அதுக்கடுத்து மனசுக்குள்ளே ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நம்மை புதுப்பித்தல், இருளிலிருந்து நாம் ஒளிக்கிறது சென்று நம்மை நாமே புதுப்பித்தல் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒயிட் அதாவது ஹாஃப் ஒயிட் வந்து பலவிதமான அர்த்தங்களை வந்து உள்ளடக்கியது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் மீண்டும் ஒரு குடும்பமாக உருவெடுத்திருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மாவுடைய வீடு சரியா. என் வீடு இதிலேருந்து ஒரு 6 வீடு தள்ளி இருக்கு. அம்மா வீடு கொடிமரத்து முன்னாடி. ஸோ அம்மா வீட்டு வாசல்லையும் வந்து உட்காந்து அம்மா கூட வந்து நல்லாவே பேசி வாங்கி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பு வந்து எல்லாத்தையும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. கோயிலில் வந்து நல்ல கலராக வண்ண விளக்குகளால் அலங்கரிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக மிக்கேல் அதிதூதர் வந்து அவருடைய ஆலயத்தில் ஜொலித்து கொண்டிருந்தார். கொடி தான் நல்லாயிருக்கும். கொண்டா இப்போ கொண்டா அப்புறம் வந்து எல்லாருமே கலை நிகழ்ச்சிகள் பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு வந்து பரதநாட்டியம், மிக்கேல் அதிதூதருடைய சாங் வந்து பரதநாட்டியத்தின் மூலமாக நடந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க ஃபைனலாக இருக்கிறத பாருங்கள் நண்பர்களே. இதான் ரீல்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கிற மேக்கிங் ரீல்ஸ் உங்களுக்கு நான் அப்படியே வந்து காட்டுறேன். அழகே அழகே அடியே அழகே. கேமராமேன் 1 2 3 சொல்லாமல் ஏன் எஞ்சி வர?
அவங்க ரீல்ஸ் எடுத்தால் நம்ம மட்டும் சும்மா இருப்போமா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் வந்து ரீல்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பாட்டுக்கு தெரியுமா எடுக்கலான்னு பார்த்தேன். பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீசனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, மார்போடு சாய்த்திடுவே மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, பெண்ணாக பிறந்த பெண் பாவி நீயோ, இரேழு உலகில் ஈடாக யாரோ. செல்ஃப் லவ் நண்பர்களே. அப்படியே நம்ம வீட்டு முன்னாடி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மன நிம்மதியோடு நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். அப்பாவும் அந்த சைடு வந்து படுத்திருக்காங்க. பாப்பா வந்து மேலே இப்போ தான் ரூமுக்கு போனோம். பார்த்திங்களா, கோயில் வந்து அங்கே தக 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 தகன்னு ஜொலிக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? பின்னாடி பாருங்களேன், பின்னாடி தான் நம்ம வீட்டுக்காரர் கடல் பண்ணிக்காரர் படுத்துக்கிறக்கிறார். கடல் பண்ணி ஒரு யானை வீடியோ எடுக்கு பார்த்தீங்களா நண்பர்களே? என்னை யானைங்கிற நான் கடல் பண்ணிங்க. இப்படி நாங்கள் மாற்றி செல்லமாக வந்து பேசிக்குவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டீ போட போகிறேன். டீ போட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து 3rd ஃப்ளோரில் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்க போகிறோம். அப்படி தானேப்பா? ஓகேவா?